அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு ஆன்லைனில் டிக்கெட்டே இல்லை, எந்த வருஷமும் எனக்கு இப்படி நடந்ததில்லை, எனக்கு இந்த வருஷம் சபரிமலைக்கு போக முடியுமானே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, ஸ்பாட் புக்கிங் இருக்குதுங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி, சபரிமலையில் கண்டிப்பாக எல்லாருமே சாமி தரிசனம் பண்ண முடியும். என்னன்னா ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கியூவில் நின்று ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சபரிமலைக்கு எல்லாத்தினாலையுமே கண்டிப்பாக சாமி தரிசனம் செய்ய முடியும். தயவு செஞ்சு யாருமே பயப்படாதீங்க. புல்மேட்டு பாதையிலையும் ஸ்பாட் புக்கிங் இருக்குது, பம்பாவிலையும் ஸ்பாட் புக்கிங் இருக்குது, நிலக்கல்லையுமே ஸ்பாட் புக்கிங் இருக்குது. அதே மாதிரி பம்பாவிலிருந்து வரவங்க, பம்பாவில் ஸ்பாட் புக்கிங் பண்ணவங்களும் சரி, அல்லது நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் பண்ணீங்களும் சரி, அல்லது புல்மேட்டு பாதையில் ஸ்பாட் புக்கிங் பண்ணீங்களும் சரி, எல்லாத்தினாலையுமே சாமி தரிசனம்ங்கிறதே கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகுமே தவிர உங்களால் கண்டிப்பாக இந்த வருஷம் சபரிமலையில் உங்களாலையும் கால் வைக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு யாருமே பயப்படாதீங்க.